முதலமைச்சருடைய இந்த உரையில பொதுக்குழு திமுக பொதுக்குழுவில் முதலமைச்சர் பேசும்போது பெரும்பான்மையாக பாஜகவை டார்கெட் பண்ணி தான் அவர் பேசுறாரு. தமிழகத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சி அதிமுகவை விட பாஜகவை அதிகமாக குறிப்பிட்டு தான் பேசுறாரு. தீர்மானம் 2 தீர்மானங்கள் கூட அதில் இயற்றப்பட்ட தீர்மானங்கள் கூட கண்டனம் தெரிவித்த தீர்மானங்கள் எல்லாமே பாஜக எதிரானது தான். அதிமுகவை விட பாஜகவை டார்கெட் பண்ணி அதிகமாக பேசக்கூடிய அளவுக்கு இங்கே பாஜக திமுக ஒரு அச்சுறுத்தலாக இருக்கா? இல்லை, இது அச்சுறுத்தல் இல்லை. யார் தப்பானவங்கன்றதை நம்ம வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் இருக்குல்ல. ஒரு ஆளுங்கட்சிக்கு அது முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு கல்விக்கான நிதியை கொடுக்க தயாராக இல்லை. இது சம்பந்தமாக ஒரு எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் என்ன செய்தார் நீங்கள் பேசுவோம். நீங்கள் மாநில உரிமைகள் வரும்போது நான் திரும்பவும் சொல்கிறேன், அன்றைக்கு ஆளுநர் வந்து நான் ஆய்வு செய்ய போகிறேன்னு சொல்லும்போது எதிர்கட்சியாக இருந்த திமுக கருப்பு கொடி காட்டுச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்து உங்களுடைய செயல்பாடு என்னவா இருக்குன்னு மக்கள் பார்க்குறாங்கல்ல. இப்போ கல்விக்கான நிதியை கொடுக்க தயாரா இல்லை. அதே மாதிரி மழை வெள்ள நிவாரண நிதி வந்தா அதை கொடுக்க தயாரா இல்லை. ஒன்றிய பட்ஜெட்ல முழுக்க தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்க. அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த இடத்துலையும் திராணி இல்லை. அப்போ நீங்க எதுக்குமே மக்களுக்காக குரல் கொடுக்க நீங்க தயாரா இல்லை. அப்போ தயாரா இல்லாத போது உங்களை பேசுறது உங்க எஜமானர் பேசுறது ரெண்டு ஒன்று தானே. ஆனால் நேரடியாக நாங்கள் எஜமானர்கிட்ட பேசிடுறோம், எஜமானரை நாங்கள் கண்டிச்சிடுறோம். உங்களுடைய எஜமானர் தானே இன்னைக்கு முடிவு பண்றாங்க எல்லாத்தையுமே. உங்கள் கட்சியில் யார் பொதுச் செயலராக இருக்கணும், உங்கள் கட்சியில் யார் ஆட்சியில் இருக்கணும், ஒரு காட்சி அமைப்பு யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. அம்மையார் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்த காலகட்டங்களில் வித்யாசாகர் ராவ்னு ஒரு ஆளுநர் 2 பேர் கையை பிடிச்சி மேடையில் வந்து காட்டினார். எந்த கட்சிக்கு யார் பஞ்சாயத்து பண்ணுறது? இதை நாம் பார்த்துருக்கோம். நான் மட்டும் பார்க்கல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த பார்த்த மக்கள் வந்து மாநில உரிமையும் ஒரு கட்சியோட உரிமையும் எங்கே எடுத்துமே வச்சுருக்கீங்க?